ஜாலி மூட். ஒரு காட்டில் சிங்கராஜா ஒன்று இருந்தது. அந்த சிங்கராஜாவுக்கு தன்னை விட யாரும் இல்லை என்ற கர்வம் கொண்டு இருந்தது. அந்த காட்டில் நெறியும் எலியும் சிங்கராஜாவுக்கு அடிமைகளாக இருந்தன. ஆனாலும் சிங்கராஜாவின் மனம் திருப்தி இல்லாமல் இருந்தது. ஒரு நாள் இரவு சிங்கராஜா நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தது. திடீரென்று சிங்கராஜாவின் கனவில் ஒரு மாயக்குரங்கு வந்தது. அந்த மாயக்குரங்கு, சிங்கராஜாவே, நீ பெரும் சக்தி வாய்ந்தவன், ஆனால் உன் உள்ளம் வெறுமையாக இருக்கிறது. உண்மையான மகிழ்ச்சி எங்கே கிடைக்கும் தெரியுமா என்று கேட்டது அந்த மாயக்குரங்கு. அதுக்கு சிங்கராஜா, அது எங்கே கிடைக்கும் என்று சொல் என்றது. காட்டுக்குள்ள ஒரு மறைவான கனவு குகைக்குள் செல். ஆனால் அங்கே செல்ல நீ செய்த 2 தவறுகளையும் ஒப்புக்கொண்டு உண்மையாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று மாயக்குரங்கு சொன்னது. அடுத்த நாள் சிங்கராஜா கனவு குகையினை அடைய பயணிக்க ஆரம்பித்தது. செல்லும் வழியில் ஒரு மூங்கில் செடி வழியை குறுக்கிடுகிறது. சிங்கராஜா அதனை தாக்க விரும்புகின்றான். ஆனால் அந்த மூங்கில் செடி, நீ எப்போதும் வலிமையால் தீர்க்க முயற்சிப்பது உன் முதல் தவறு என்று சொன்னது. சிங்கராஜா அமைதியுடன் தண்டனை கேட்டது. அந்த வழி திறக்கிறது. மீண்டும் ஒரு பழைய கிணறு சிங்கராஜாவின் பயணத்தை தடுக்கிறது. அந்த கிணறு ஒரு தோழனாக இருந்த சிறுத்தையிடம் செய்த மோசமான நடத்தை பற்றி சிங்கராஜாவுக்கு நினைவூட்டுகிறது. சிங்கம் மீண்டும் மன்னிப்பு கேட்கிறது. 2வது சோதனையின் பின் சிங்கராஜா ஒரு பெரிய குகைக்குள் சென்று ஒளிரும் முத்துக்கள், சின்ன விலங்குகள் கொண்ட மகிழ்ச்சியுள்ள உலகத்தை பார்க்கிறான். அந்த குகையில் வெளிப்படையாக பேசும் ஒரு கண்ணாடி இருந்தது. அந்த கண்ணாடி, உன் சுயரூபத்தை ஒப்புக்கொள்ளும் உண்மையான மாற்றம்தான் இந்த மகிழ்ச்சியின் கதவை திறந்தது என்று சொன்னது. சிங்கராஜா காட்டுக்குள் திரும்பி மாண்பும் அமைதியோடும் ஆட்சி செய்ய தொடங்குகிறான். எல்லா விலங்குகளும் அவனுடன் நட்பாக சுதந்திரமாக வாழத் தொடங்குகிறார்கள். இந்த கதையின் நீதி, சக்தி மட்டும் போதாது. உண்மை, ஒழுக்கம், அன்பு உள்ளவருக்கே உண்மையான மகிழ்ச்சி கிடைக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.